السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. இது ஹிஜ்ரி 1447 ரமதான் மாதத்தினுடைய வகுப்புகள். முதல் மனிதரும் முதன்மை பகைவனும் என்ற அந்த தலைப்புல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறு, ஷைத்தான் எப்படி ஆதமோடு அவர்களை தொடர்ந்து ஒட்டுமொத்த மனித சமூகத்தோடு முரண்பட்டான், பகைமை கொண்டான், அந்த பகைமை வழியாக எந்தெந்த கோணங்கள் எல்லாம் ஷைத்தான் மனிதனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான் என்பதையெல்லாம் அல் குர்ஆனுடைய பின்னணியில நாம விரிவாக பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த சூழ்ச்சிகளிலிருந்து எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்வது என்பதுதான் இந்த வகுப்பினுடைய இலக்கு இன்ஷா அல்லாஹ். இந்த வகுப்பினுடைய ஆரம்பமாக நம்ம குர்ஆனுடைய ஆயத்துகளை கொண்டு அவற்றுடைய தஃப்சீர்களை கொண்டு நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதுல முதலாவதாக சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 30வது ஆயத்தை கொண்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். சரி, வகுப்புக்குள்ள நம்ம நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. 2வது சூராவுடைய 30வது ஆயத். وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் மலக்குகளுக்கும் நடந்த ஒரு உரையாடல் சொல்லப்படுது. மனிதனை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை அழைத்து ஒரு அறிவிப்பை செய்கிறார். இது என்ன அறிவிப்பு? இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. அல் அர்த் அப்படின்னா பூமி. பூமியில ஹலீஃபாவை நான் படைக்கப் போகிறேன், நான் கொண்டு வரப் போகிறேன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. பூமியில படைக்கப் போகிறேன் சொல்ல, பூமியில நான் ஹலீஃபாவை கொண்டு வரப் போகிறேன் என்று சொல்றாங்க. மனித சமூகத்துக்குள்ள சிறப்புகளில் முதலாவது சிறப்பு இது. மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பே மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரும் சிறப்பை கொடுத்து விட்டார்கள். அது என்ன சிறப்பு? மனிதனை படைப்பதற்கு முன்பே மனிதனை பற்றி, மனித சமூகத்தை பற்றி மிக உயர்ந்த சபையாகிய மலக்குகளுடைய சபையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இப்போ பொதுவாக நம்ம எடுத்துப்போம், நம்மனா பொதுவாக மனிதர்களை எடுத்துப்போம். நம்மை பற்றி மற்றவங்க என்ன பேசுறாங்க என்பதை பத்தி நம்ம அப்பப்போ யோசிப்போம், சில நேரங்களில் கவலைப்படவும் செய்வோம் இல்லையா? இதே நம்மை பற்றி யாராவது நல்லவிதமா சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுவோம். அதுவும் நல்லவங்க, பெரியவங்க, முக்கியமானவங்க, இந்த மாதிரி உள்ள மனிதர்கள் நம்மை பற்றி நல்ல விதமாக சொன்னால், நம்மை பற்றி உயர்வாக சொன்னால் நம்ம இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி அடைவோம். இதுதானே, இது மனித இயல்பு. இப்போ அல்லாஹ்வுடைய படைப்பினங்களிலேயே உயர்ந்த படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா மலக்குகள். அந்த உயர்ந்த படைப்புகளான மலக்குகளுக்கு மத்தியில, அதாவது உயர்ந்தோரான மலக்குகளுக்கு மத்தியில எல்லாரையும் படைத்த மிக உயர்ந்தோராகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை பற்றி சொல்றாங்க. இது மனிதருக்கு எப்பேற்பட்ட ஒரு கண்ணியம் அப்படிங்கறத யோசித்து பாருங்க. மனிதனுடைய கண்ணியம் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தது, மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பே கொடுத்தது. அந்த கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதருடைய கடமை. ஒட்டுமொத்தமாக மனித சமூகமே கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது, கண்ணியமாக நடக்க வேண்டியது அந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் கடமை. ஏனென்றால் இறைவன் படைப்பதற்கு, மனிதனை படைப்பதற்கு முன்பே கொடுத்த அந்த கண்ணியம் அது.
சரி, அந்த உயர்ந்தோர்களுடைய சபையில, மலக்குகளுடைய அந்த அவையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. இப்ப மனிதன் என்னவாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். பூமியில மனிதன் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான். இந்த இடத்துல மனிதனுக்குரிய பெயரான இன்ஸ், இன்சான், பஷர் இந்த மாதிரி எந்த பெயரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல. மாறாக மனிதன் அந்த பூமியில் என்னவாக இருக்க போறாங்க, எப்படி இருக்க போறாங்க என்ற அந்த விவரணையும் கூடிய பெயர், அந்த விவரிப்புடன் கூடிய பெயரான ஹலீஃபா அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்படி சொன்ன உடனேயே மலக்குகள் அல்லாஹ்வுடைய அந்த அறிவிப்புக்கு பதிலாக அல்லாஹ்விடத்துல 2 விஷயங்களை பத்தி பேசுறாங்க. இப்ப மலக்குகளை பற்றி நம்ம அறிஞ்சது இருக்கு இல்லையா? மலக்குகள் அப்படின்னா யார்? அல்லாஹ் ஒளியில் இருந்து, ஒளி அப்படின்னா அந்த வெளிச்சம், வெளிச்சத்தில் இருந்து ஒரு படைப்பை படைத்தாங்க. அதுதான் மலக்கு. இந்த மலக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அகல் அப்படிங்கிறது இருக்கும், அதாவது அறிவு அப்படிங்கிறது இருக்கும். சோ அந்த அறிவுடைய படைப்பு அவங்க. இதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெவ்வேறு படைப்புகளை படைத்தாங்க. அதுல ஜின் அப்படிங்கிறதும் உண்டு. ஜின்னை பற்றி நம்ம அடுத்தது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜின் அப்படிங்கிற படைப்புங்கிறது எப்படிப்பட்டது? நெருப்பில் இருந்து படைக்கப்பட்டது. இந்த ஜின்னுக்கும் அந்த அறிவு என்பது உண்டு. கூடுதலாக ஜின்னுக்கு இன்னொரு விஷயமும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா இக்தியார், சாய்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்ந்து எடுத்தல் அப்படிங்கிற அந்த தன்மை ஜின்னுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது? நன்மையை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது தீமையை தேர்ந்தெடுக்கலாம். சத்தியத்தை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது அசத்தியத்தை தேர்ந்தெடுக்கலாம். உண்மையை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது பொய்யை தேர்ந்தெடுக்கலாம். இப்படி நல்லதையோ கெட்டதையோ, நன்மையோ தீமையோ, சத்தியத்தையோ அதற்கு எதிரான அசத்தியத்தையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய அனுமதி ஜின்களுக்கு உண்டு. ஆனால் அவர்கள் எதை தேர்வு செய்கிறார்களோ அதனுடைய விளைவுகளையும் அவங்க சந்தித்தாக வேண்டும். நன்மையை தேர்ந்தெடுத்தால் நல்ல கூலி கிடைக்கும், தீமையை தேர்ந்தெடுத்தால் தண்டனை கிடைக்கலாம். சத்தியத்தை தேர்ந்தெடுத்தால் அதற்குரிய கூலி கிடைக்கும், அசத்தியத்தை தேர்ந்தெடுத்தால் அதற்குரிய தண்டனை கிடைக்கும், நரக தண்டனையும் கிடைக்கலாம். ஏன் இது ஜின்களுக்குள்ளது. அப்ப மலக்குகளுக்கு அந்த இஃப்தியார் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை. மலக்குகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தன்மையை கொடுக்கல. மலக்குகள் அல்லாஹ் எதை சொன்னார்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா மலக்குகள் நல்லதை, சரியானதை மட்டும் தான் செய்ய முடியும். தவறானதை ஒருபோதும் மலக்குகளால் செய்ய முடியாது. ஆனா ஜின்கள் தவறானதை செய்ய முடியும். இப்ப இது இவங்களுக்கு இந்த அந்த அளவுக்கு ஜின்கள் சக்தி வாய்ந்தவர்களா அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சோதனையாக ஜின்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக அவங்க நன்மையை விட்டுட்டு தீமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு பெரும் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னா இல்லை. இது ஒரு சோதனையாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதனுடைய விளைவு அவங்க சந்திச்சாகணும். அதன் அடிப்படையில அவங்களுக்கு நற்கூலியோ அல்லது தண்டனையோ கிடைக்கும். வழக்குகள் தீமையை ஒருபோதும் தேர்ந்தெடுக்க முடியாது, தவறானதை ஒருபோதும் தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த அடிப்படையில வழக்குகளுக்கு தண்டனை என்பது ஒருபோதும் கிடையாது. ஏன்னா தவறு செஞ்சாதான தண்டனை. இவங்களால தவறை தேர்ந்தெடுக்கவே முடியாது. அப்படி எப்படி அவங்க தண்டனைக்குள்ள போவாங்க? அப்படின்னா மலக்குகளுக்கு நல்ல கூலி உண்டா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்? யாருக்கு சோதனை இருக்குதோ அவங்களுக்கு தான் கூலி உண்டு. மலக்குகளுக்கு சோதனை என்று ஒன்று இல்லை. அவங்க நல்லதை தவிர, சரியானதை தவிர வேற எதையும் செய்ய முடியாது. அப்படின்னா மலக்குகளுக்கு நல்ல கூலி அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது. அப்ப சொர்க்கம் ஒன்றும் கிடையாது. அதாவது சொர்க்கத்துக்குள்ள போய் அவங்க அந்த விஷயங்களை அனுபவிக்க மாட்டாங்க. சொர்க்கத்துக்கு காவலாளிகளா இருப்பாங்க, சொர்க்கத்துல வேலைகள் செய்யலாம் போகலாம். ஆனால் அவங்க அந்த கூலியை அனுபவித்தல் அப்படிங்கிற நிலைக்கு வரமாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு சோதனை என்ற ஒன்றே கிடையாது. இப்போ மலக்கு கூட தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சரியானதை, உண்மையானதை,
நல்லதை மட்டும்தான் செய்வார்கள். அல்லாஹ் கட்டளையிட்டதை மட்டும்தான் செய்வார்கள். ஒருபோதும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவங்க மாறு செய்ய மாட்டாங்க. இது மலக்குகளுடைய தன்மை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா ஜின்களுடைய தன்மை என்ன? ஜின்களுக்கும் மலக்குகளைப் போலவே அறிவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஜின்களுக்கு நல்லது அல்லது கெட்டது, சரியானது அல்லது தவறானது, இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில அவங்க எல்லாம் யோசிச்சு அவங்க நல்லதை தேர்ந்தெடுத்துக்கலாம், அல்லது யோசிக்காம அல்லது தப்பான முறையில் யோசித்து அல்லது யோசித்து தெரிந்தாலும் கூட ஆசையின் அடிப்படையில ஜின்கள் தீமையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்போ மலக்குடைய தன்மை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ ஜின்களுடைய தன்மை என்ன அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்கிறாங்க இல்லையா? இந்த மனிதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, மனிதனும் ஜின்னுடைய தன்மை ஒத்த தன்மை உடையவன் தான். இப்போ மலக்குகளுக்கு கொடுக்கப்பட்டதை போல, ஜின்களுக்கு கொடுக்கப்பட்டதை போல மனிதனுக்கும் அறிவு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மலக்குகளை போன்று சரியானதை மட்டுமே செய்யக்கூடிய, எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுதலை மட்டுமே காண்பிக்கக்கூடிய ஒரு படைப்பாக மனிதனை அல்லாஹ் படைக்கிறான். மாறாக மனிதனை அல்லாஹ் சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறாங்க? ஜின்களுக்கு என்ன தன்மை கொடுத்தாங்களோ அதே மாதிரியான ஒரு தன்மையை மனிதனுக்கும் கொடுக்கிறாங்க. அதாவது நல்லது எது கெட்டது எது என்பதை புரிஞ்சுக்கிற அந்த அறிவை கொடுத்துட்டு, நீ நல்லதை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது கெட்டதை தேர்ந்தெடுக்கலாம், சரியானதை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது தவறானதை தேர்ந்தெடுக்கலாம், சத்தியத்தை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது அசத்தியத்தை தேர்ந்தெடுக்கலாம், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதலை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதை கூட தேர்ந்தெடுக்கலாம். இதெல்லாம் எப்போ? இந்த உலகத்துடைய வாழ்க்கையில இந்த தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற தன்மையை, வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறான். அப்படி ஒரு சோதனையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த துனியாவுல மனிதர்கள் வாழும் பொழுது நல்லது கெட்டதை தேர்ந்தெடுத்துக்கலாம், சரி தவறை தேர்ந்தெடுத்துக்க, ஏதோ ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் தான் மனிதர்கள் கிட்ட சரியான விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம், தப்பான விஷயங்களையும் பார்க்கிறோம், நல்லதையும் பார்க்கிறோம், கெட்டதையும் பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுதலையும் பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தலையும் பார்க்கிறோம். இதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா, இந்த உலகத்துடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரைக்கும் தான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, மரணம் வந்து விட்டது, இந்த உலகத்துடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னா, அதற்கு பிறகு மனிதனுக்கு அல்லது ஜின்னுக்கு தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது கிடையாது. சொர்க்கத்தை நான் தேர்ந்தெடுத்துக்குவேன், நரகத்தை நான் தேர்ந்தெடுத்துக்குவேன் அப்படின்னா போக முடியாது. இந்த உலகத்தில் நீங்க எதை தேர்ந்தெடுத்தீங்களோ அதனுடைய விளைவாக சொர்க்கம் அல்லது நரகம் உங்களுக்கு வழங்கப்படும், மனிதர்களுக்கு ஜின்களுக்கு வழங்கப்படும், தீர்ப்பாக வழங்கப்படும். இல்லையா? அப்போ இந்த உலகத்துல நாம சரியானதை, நல்லதை, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதலை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கை நாம சொர்க்கத்துக்குரியவராக ஆகும். தீர்ப்பு நாள் அன்று நாம சொர்க்கத்துக்குரியவங்க என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சு நிரந்தரமாக அதில் இருப்போம், நிரந்தரமாக மகிழ்ச்சியாகவே இருப்போம். அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரணும் என்று அல்லாஹ்விடத்துல நான் துஆ செய்கிறேன். ஆனா அதற்கு பதிலாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையில சரியானதை தேர்ந்தெடுக்கல, தவறானதை தேர்ந்தெடுத்துட்டாங்க, நல்லதை தேர்ந்தெடுக்கல, கெட்டதை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதலை தேர்ந்தெடுக்கல, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்ப தவறானது, கெட்டது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது, இதை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய விளைவு என்ன? தீர்ப்பு நாள் அன்று அவர்களுக்கு நரகம்தான் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு நரகத்திற்குள் வீசி எறியப்படுவார்கள் அந்த மக்கள். அந்த நரகத்துல அவங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியது. அப்போ மனிதனுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை, அந்த வாய்ப்புங்கிறது உண்மையில ஒரு சோதனை, அந்த சோதனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா மலக்குகளுக்கு அப்படி கிடையாது. அப்ப மலக்குகள் ஒருபோதும் அல்லாஹுக்கு முரண்பட மாட்டார்கள், அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். ஆனா ஜின்னோ மனிதனோ அல்லாஹுக்கு முரண்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அல்லாஹுக்கு மாறு செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அல்லாஹுக்கு முரண்படாமல் அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கை, அதுதான் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை. அந்த அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கை தான் இஸ்லாம் அப்படின்னு சொல்லப்படுது. யார் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையை இந்த உலகத்துல வாழுறாங்களோ அவங்களுக்கு மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த நிரந்தர வாழ்க்கையில அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பாங்க, நிரந்தரமான சந்தோஷத்தோடு இருக்கலாம். ஆனா இந்த உலக வாழ்க்கையில யாரு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்களோ
அவங்களுக்கு மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்க்கையில அல்லாஹ் நரக தண்டனையை கொடுத்தால் அதை ஒருபோதும் அவங்களால தாங்க முடியாது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த விஷயங்கள்ல, கொடுத்த வாய்ப்புகள்ல நாம தவறானதை தேர்ந்தெடுக்காம சரியானதை மட்டுமே தேர்ந்தெடுக்கக்கூடியவங்கள ஆகிடணும் அப்படிங்கிறத நாம நினைவுல வச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையை அதன் அடிப்படையில நாம அமைத்தோம். சரி, இப்ப மலக்குடைய தன்மை நமக்கு தெரிஞ்சிருச்சு. மலக்குகள் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு முரண்பட மாட்டார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த பகுதியை பாருங்க. இதே ஆயத் 2வது சூராவுடைய 30வது ஆயத்துடைய இந்த பகுதியை பாருங்க. காலு அல்லாஹ் பூமியில கலீஃபா அமைக்க போகிறேன் என்று சொன்ன உடனே மலக்குகள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அத்தஜ்அலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா. அதுல நீங்க அமைக்க போறீங்களா? எதுல? பூமியில அமைக்க போறீங்களா? யார? மன் யுஃப்ஸிது ஃபீஹா, ஃபசாது செய்யக்கூடியவனை, வ யஸ்ஃபிகு திமா, அதுல ரத்தத்தை ஓட்டக்கூடியவங்கள என்று கேட்கிறாங்க அல்லாஹ் கிட்ட. இப்ப இவங்க என்ன கேட்கிறாங்க? நீங்க பூமியில கலீஃபாவாக ஒரு இடத்தை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டீங்க, அறிவிச்சிட்டீங்க. எதற்காக அது? ஏன்னா மனிதன் அப்படிங்கிற அந்த படைப்பு பூமியில போய் பசாது செய்வாங்க. பசாதுனா என்ன? சீராக இருக்கிற அந்த விஷயத்தினுடைய அந்த சீரை குலைத்த, சீர்குலைவு ஏற்படுத்துதல். சரியா இருக்கிற விஷயத்தெல்லாம் அவங்க அப்செட் பண்ணி அதை வீணாக்குவாங்க, குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. அதுதான் ஃபசாத். அப்ப ஃபசாது செய்யக்கூடியவங்களையா நீங்க படைக்க போறீங்க அப்படின்னு அவங்க அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. ஃபசாது செஞ்சு என்ன செய்வாங்க? யஸ்ஃபிகு திமா. திமா அப்படின்னா ரத்தம். யஸ்ஃபிகு அப்படின்னா சிந்துதல். ரத்தத்தை சிந்தக்கூடியவர்களையா பூமியில போய் சீர்குலைவு ஏற்படுத்தி குழப்பங்களை ஏற்படுத்தி ரத்தத்தை இன்னும் ரத்தத்தை சிந்துவார்கள். பூமியில குழப்பங்களை சீர்குலைவை ஏற்படுத்துவாங்க, ரத்தத்தையும் சிந்துவாங்க. ரத்தத்தை சிந்துவாங்கன்னா என்ன? அவங்களே அவங்க கையை விட்டு ரத்தத்தை கீழே ஊத்திக்குவாங்கன்னு அர்த்தமா? இல்லை. இங்க என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்? இஸ்ஃபிகு திமா அப்படின்னா ஒருத்தரோட ஒருத்தர் சண்டையிட்டுக் கொள்வார்கள். அவங்களுக்கு ரத்தம்னு ஒண்ணு இருக்கும், மலக்குகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க, அவங்க ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, வெட்டிக்குவாங்க. அப்ப மனிதனுக்கு மத்தியில சண்டை வரும் அப்படிங்கிறது தெரியுது. 2 தனி மனிதருக்கு மத்தியிலும் வரலாம், அல்லது 2 குழுக்களுக்கு மத்தியிலும் வரலாம், பெரும் கூட்டங்களுக்கு மத்தியிலும் வரலாம். இப்படி எல்லாம் அவங்க அடிச்சுக்குவாங்க. அப்ப அவங்களுக்கு மத்தியில சண்டைகள், போர்கள் இதெல்லாம் நடக்கும். அப்ப அவங்க ரத்தத்தை சிந்துவாங்க தானே அப்படின்னு சொல்லி அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ஏன் அப்படி ஒரு படைப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. தொடர்ந்து அவங்க இன்னொரு விஷயத்தையும் கேட்கிறாங்க. وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ. நாங்களோ நுசப்பிஹு பிஹம்திக, உங்களுடைய புகழை கொண்டு உங்களை நாங்கள் துதிக்கின்றோம். வனுகத்திசு லக, இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். ஓ, பூமியில மனிதனை ஹலீஃபாவாக கொண்டு வரப் போகிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன உடனே மலக்குகள்கிட்ட இருந்து 2 கேள்விகள் வந்திருக்கின்றன. அந்த 2 கேள்விகள் என்ன? ஒண்ணு, மனிதனுடைய தன்மை இது, மனித இயல்பு இது. என்னது? இவங்க சீராக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சீர்குலைவு ஏற்படுத்துவாங்க, ஃபசாது செய்வாங்க, குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. அடுத்தது, இவங்க தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொண்டு ரத்தத்தை ஓட்டுவாங்க, ஒருத்தர் கொலை செஞ்சுக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க, காயம் விளைவிப்பாங்க, கொலையும் செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு படைப்பை எதற்காக பூமியில ஹலீஃபாவாக ஆக்கணும்? இது ஒண்ணு. 2வது, நாங்க அல்லாஹ்வாகிய உங்களுடைய புகழை கொண்டு நாங்கள் துதிக்கிறோம், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நாங்க போதாதா? எதற்காக இன்னொரு படைப்பு, அது இந்த தன்மையோட அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இதுல என்ன வருது? அல்லாஹ்விடத்துல மலக்குகள் கேள்வி கேட்கிறாங்க. இதை சிலர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அல்லாஹ்விடத்துல மலக்குகள் ஏதோ ஆட்சேபனை தெரிவிச்சாங்க, குறை சொன்னாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அல்லாஹ்வை குறை சொல்லி கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இல்ல, மலக்குகளுடைய தன்மை அது கிடையாது.
மலக்குடைய தன்மை நம்ம பார்த்தோம் இல்லையா? மலக்குடைய தன்மை எது? அவங்க அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக கீழ்ப்பட்டவர்கள், கீழ்ப்படிந்தவர்கள். அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் மாறு செய்ய முடியாது இந்த மலக்குகளால். அப்ப அவங்க அல்லாஹ்வுக்கு எப்பவுமே கீழ்ப்படியக்கூடியவங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே அவங்களால முடியாது. அவங்களுடைய இயல்பிலேயே அது கிடையாது. அல்லாஹ் அப்படி ஒரு இயல்புல அவங்களை படைக்கவே இல்லை. அப்ப இந்த கேள்வி மலக்குடைய இயல்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இது என்ன வகையான கேள்வி அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளலாம். இது என்ன வகையான கேள்வி? அல்லாஹ்வுடைய முடிவை குறை சொல்லி வந்த கேள்வி அல்ல. அல்லாஹ்வை குறை சொல்லல, அல்லாஹ்வுடைய முடிவுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கல. அவங்க கேட்டாங்கன்னு கூட சொல்லல. அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அவங்க சொன்னாங்க அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அவங்க ஒரு கருத்து வைக்கிறாங்க. அதுல கேள்வி இருக்கத்தான் செய்யுது. 2 கோணங்கள்ல கேள்வி கேட்கிறாங்க. ஒண்ணு, மனிதனுடைய தன்மை இதுதானே. அப்படி இருக்கும்போது பூமியில ஹலீஃபா அப்படிங்கிறதுக்கு மனிதன் தகுதியானவங்க தான். இவங்கள அந்த இடத்துல விடுறது சரியா? ஏன் அப்படி விடணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய இதுல ஞானம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய எல்லா முடிவுகளும் ஹிக்மத் உள்ளதுதான், ஞானமுடையதுதான். அல்லாஹ் அல் ஹக்கீம். அல் ஹக்கீம்னா என்ன? ஹிக்மா உடையவர்கள், ஞானம் உடையவர்கள். அல்லாஹ்வுக்கு தொடர்ச்சியான அந்த ஹிக்மா இருக்கு. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பேச்சிலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு முடிவிலும் அல்லாஹ்வுடைய ஞானம் என்பது இருக்கும். அப்போ மனிதனை படைத்ததுல அல்லாஹ்வுடைய ஞானம் என்று ஒன்று இருக்கு. மனிதனை படைத்தது மட்டும் இல்ல, பூமியில மனிதனை ஹலீஃபாவாக ஆக்குவதில் அல்லாஹ்வுடைய ஞானம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது மலக்குகளுக்கு தெரியல. ஏன்னா மனிதனுடைய இயல்பை பார்த்தா சீராக இருக்கிறத சீர்குலைவு செய்யக்கூடியவர்கள், ஒழுங்கா இருக்கிறத கெட்டு போக வைக்கக்கூடியவங்க. அதே போல தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ரத்தத்தை ஓட்டக்கூடியவங்க. மனிதனுடைய இயல்பு இதுதானே. அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதனை பூமியில ஹலீஃபாவா ஆக ஏன் ஆக்கணும்? இதுல அல்லாஹ்வுடைய ஹிக்மா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மலக்குகள் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வியுடைய தொடர்ச்சியா என்ன சொல்றாங்க? அல்லாஹ் இபாதத் செய்யறதுக்காகத்தான் மனிதனை படைத்தீங்க. அப்படின்னா நாங்க மனிதனோட சிறப்பா இபாதத் செய்ய முடியும் தான். நாங்க ஏற்கனவே உங்களை இபாதத் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். நுஸப்பிஹு பிஹம்திக, உங்களுடைய ஹம்து, உங்களுடைய புகழ், அதை கொண்டு பிஹம்திக நுஸப்பிஹு, நாங்க உங்களை துதிக்கின்றோம். எந்த குறைகளும் அற்றவர் என்று நாங்க உங்களை துதிக்கின்றோம். நுகத்திஸு லக, இன்னும் நீங்க பரிசுத்தமானவர் என்று நாங்கள் புனிதப்படுத்துகின்றோம். உங்களுடைய குறைகளற்ற தன்மையை சொல்லி உங்களை புகழறோம். உங்களுடைய அந்த பரிசுத்த தன்மையை கொண்டும் உங்களை புகழும். இப்படி நாங்க உங்களை இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு படைப்பு, அது நாங்களோ அல்லது இன்னொன்னோ, அந்த மாதிரியான ஒரு படைப்பை ஹலீஃபாவாக ஆக்காம ஏன் மனிதனை ஹலீஃபாவாக ஆக்கும் என்று அவங்க கேட்கிறாங்க. இது அல்லாஹ்வுடைய முடிவை குறை காண்றதுக்கான கேள்வி அல்ல. மனிதனுடைய இயல்புன்னு நாங்க இதைதான் புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கப்போ மனித சமூகமே இப்படிப்பட்டதுதான் அப்படிங்கிறப்போ அவங்க பூமியில ஹலீஃபாவா ஆகும் பொழுது சீர்குலைவு தானே ஏற்படும். இருக்கிற ஒழுங்கை அவங்க குலைச்சிருவாங்க தானே. அப்போ இதுல உங்களுடைய ஹிக்மா என்ன எங்களுக்கு தெரியல, அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கறதுதான் இந்த வார்த்தைகள் அவங்க வைக்கிறாங்க. அதே போல மனிதனை இபாதத் செய்யறதுக்காகத்தான் படைச்சிங்க அப்படின்னா ஏற்கனவே ஜின்களையும் இபாதத் செய்யறதுக்காகத்தான் படைத்தீங்க. ஜின்களும் இதே தன்மை உடையவர்கள் தான். அவங்க போய் இபாதத்தெல்லாம் பெருசா செய்யல. ஜின்களுக்கு மத்தியில பல சிறு குழப்பங்கள், சிறு குலைகள்லாம் வந்துச்சு. அப்ப அதே மாதிரியான ஒரு படைப்பாகத்தான் இந்த மனிதனும் தெரியும். இப்போ இந்த மனிதனும் அதே மாதிரி குழப்பத்தை தானே பண்ணுவாங்க என்று மலக்குகள் அல்லாஹ்விடத்துல சந்தேகம் கேட்கிறாங்க. அவங்க மனசுல வந்த சந்தேகத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. இது அல்லாஹ்வுக்கு முரண்பட்டு அவங்க கேட்கல, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கேட்கல. அவங்க கேட்டது இதுல அல்லாஹ்வுடைய ஹிக்மா என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய ஞானம் என்ன அப்படிங்கறது புரிந்து கொள்வது இந்த கேள்வி. இந்த கேள்வியை நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் புரிந்து கொள்ளணும். ஏன் இந்த கேள்வி வந்தது? இந்த கேள்வி வந்துருச்சுங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டாங்க. என்ன பேசுனாங்கன்றதை அல்லாஹ் சொல்லிட்டாங்க. மலக்குகளுக்கு இந்த கேள்வி ஏன் வந்தது? மனிதன் பூமியில போய் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு மலக்குகள் சொல்றாங்கல்ல, எதன் அடிப்படையில இது சொல்றாங்க? எதிர்காலத்துல இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது மலக்குகளுக்கு எப்படி தெரியும்? மனிதன் இப்படித்தான் செய்வாங்க அப்படின்னு எதை வச்சு அவங்க சொன்னாங்க? இன்னொன்னு, அந்த தகுதி அப்படிங்கிற கோணத்துல வந்தா மலக்குகளுக்கு சிறப்பான தகுதி இருக்கு.
எப்பவுமே அல்லாஹ் துதித்துக் கொண்டும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டும் புனிதப்படுத்திக் கொண்டும் இருக்கிறவங்க. அப்ப அவங்களை விட பெரிய தகுதி மனிதனுக்கு இருக்கு. மலக்குகளை விட மனிதர் உயர்ந்தவர் அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு வரணும் இந்த ஆயத்துல இவங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது. அதே போல இவங்களுடைய இந்த கேள்விக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விகளுக்கான பதில நம்ம பார்ப்போம். மலக்குகள் எதன் அடிப்படையில மனிதனை பற்றி இப்படி ஒரு கருத்து வைக்கிறாங்க? இன்னொன்னு, மலக்குகள் சிறப்பாக அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த அந்த மலக்குகளை பூமியினுடைய ஹலீஃபாவாக வைக்காம மனிதரை பூமியோட ஹலீஃபாவாக அல்லாஹ் ஆக்குறாங்க அப்படின்னா, மலக்குகளை விட மனித சமூகம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த சமூகமா என்ற கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் பார்ப்போம். இந்த 2 கேள்விகள் வருது இல்லையா? இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பதில் கொடுத்தாங்க அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அவற்றையெல்லாம் இந்த வகுப்பினுடைய அடுத்த பகுதியில நாம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்தாங்க. பூமியில மனிதனை ஹலீஃபாவாக ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். இப்போ பூமியிலே மனிதனை ஹலீஃபாவாக ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, ஏன் மனிதனை பூமியில ஹலீஃபாவாக ஆக்க வேண்டும்? மனிதனுக்கு இந்தந்த குறைகள் இருக்கின்றதா? மனிதர்னா இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற மனிதர், அந்த ஒற்றை மனிதரை பத்தி மலக்குகள் பேசல. அதையும் நம்ம நல்லா கவனத்துல வச்சுக்கணும். இங்க மனிதனை பூமியில ஹலீஃபாவாக ஆக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது அந்த ஒற்றை மனிதரை பத்தி மட்டும் பேசல. ஏன்னா ஹலீஃபா என்ற வார்த்தைக்கு உள்ள மொழி ரீதியான அர்த்தம் எது? தொடர்ச்சியாக வரக்கூடியவர். ஒரு மனிதர் போய் இன்னொரு மனிதர் என்று வரக்கூடியவங்க. அவங்களுடைய பிள்ளைகள் என்று அவங்களுடைய பிள்ளைகள் என்று தலைமுறையாக பெருகிக் கொண்டே செல்லக்கூடியவர். இப்ப நிறைய மனிதர்கள் வரப்போறாங்க. இப்ப இருக்கக்கூடிய மனிதருக்கு, முதல் மனிதருக்கு வாரிசாக அடுத்தடுத்து மனிதர்கள் வந்து கொண்டே இருக்க போகிறார்கள். நிறைய மனிதர்கள் வரப்போகிறார்கள். நிறைய மனிதர்கள் வரும்பொழுது மனிதர்களுடைய இயல்பு அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, அவங்க தங்களுக்குள்ள சண்டை போட்டு முதல்ல அங்க சீர்குலைவு ஏற்படுத்தும். சீர்குலைவு ஏற்படும் பொழுது மனிதர்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும். மனிதர்கள் ஃபசாது செய்வாங்க, சீர்குலைவு ஏற்படுத்துவாங்க, குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. அப்ப அவங்களுக்கு மத்தியில சண்டை தவிர்க்க இயலாது. ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, ரத்தம் ஓடும். அப்படி குழப்பத்தை சீர்குலைவை ஏற்படுத்தி ரத்தத்தை ஓட்டக்கூடிய சமூகமாக அவங்க இருப்பாங்க என்றுதான் வழக்குகள் சொல்றாங்க. இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த முதல் மனிதரை, அந்த ஒற்றை நபரை அவங்க குறை சொல்லி பேசல. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கண்ணிய குறைவாக அவங்க பேசல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து மனித சமூகம் பெருகும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பத்தி அவங்க பேசுறாங்க. அப்படி அந்த மாதிரி சீர்குலைவு, குழப்பம், சண்டையிடுதல், ரத்தம் ஓட்டுதல், ரத்தம் சிந்துதல் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அவங்க எப்படி இதற்கு தகுதியானவங்களாக இருப்பாங்க? பூமியினுடைய ஹலீஃபா என்பதற்கு தகுதியானவங்களா அவங்க எப்படி இருப்பாங்க என்ற கேள்வி மலக்குகளுக்கு வருது. அந்த கேள்வி அவங்க உள்ள மறைச்சு வச்சுக்கல. வெளிப்படையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். அல்லாஹ் இது இப்படித்தானே நடக்கும், இல்ல வேற மாதிரி ஏதாவது நடக்குமா? மனித இயல்புன்னு நம்ம பார்க்கும்போது அந்த மனித இயல்பு அடிப்படையில இப்படித்தானே நடக்கும். அப்படி நடக்கும் அப்படின்னா அவங்க இதுக்கு தகுதியானவங்களா இருப்பாங்களா? அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு வருது. இதுல அவங்க எப்படி இதுக்கு தகுதியானவங்க என்பதை எங்களுக்கு விளக்குங்க. அதுல உங்களுடைய ஞானம் என்ன என்பதை எங்களுக்கு விளக்குங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்கிறான். இன்னொரு பக்கம் மனிதனுடைய இந்த தன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, இந்த இயல்பு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மலக்குகளாகிய எங்களை விட ஒரு தாழ்வான இயல்பு தான். அப்போ மலக்குகளாகிய எங்களை பூமியினுடைய ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கலாம். ஏன் எங்களை விட குறைவான ஒரு இயல்புடைய மனித சமூகத்தை பூமியோட ஹலீஃபாவாக ஆக்கணும் என்கிறது எங்களுக்கு புரியல. அப்போ இதுலயும் உங்களுடைய ஹிக்மா என்னங்கிறது எங்களுக்கு புரியல. எங்களுக்கு இவற்றை விளக்குங்கள் என்று சொல்லி கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு என்ன பதில் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நாம தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப அதுக்கு முன்னாடி மனிதன்னா யார் என்பதை நம்ம இன்னும் சற்று விரிவாக பார்க்கணும். ஏன்னா மலக்குகள் மனிதனுடைய தன்மையை பத்தி இங்க பேசுறாங்க. அந்த தன்மை அவங்களுக்கு எப்படி தெரிந்தது அப்படிங்கிற கேள்வி நமக்கு இயல்பாக வரணும் இல்லையா? அப்ப அந்த கேள்விக்கான பதில் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியில அடுத்த வகுப்புல வரும். தொடர்ந்து இணைந்து இருங்கள். நாம இந்த கேள்விகள் இவை போன்ற பல முக்கியமான கேள்விகள், அவற்றுக்கான அந்த பதில்கள் அவை எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில பெரும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பதில்கள். அவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு
நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் ஆக்கி, மலக்குகள் இப்போ ஒரு குறையா சொன்னாங்க இல்லையா? இவங்க பூமியில ஃபசாது செய்வாங்க, சீர்குலைவு ஏற்படுத்துவாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஃபசாது செய்யக்கூடிய மக்களாக இல்லாமல், சீர்குலைவு செய்யக்கூடிய மக்களாக இல்லாமல், அதை இஸ்லாஹ் செய்யக்கூடிய, சீர்திருத்தம் செய்யக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடுவதற்கு இந்த வகுப்பு நமக்கு முக்கியமானது. இந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியை முழுசா பாருங்க. இந்த வகுப்பு நான் இன்றைய வகுப்பு மட்டும் சொல்லல. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, ஷைத்தான் அதுல தலையிட்டது, அதன் மூலமாக மனித சமூகத்துக்கும் ஷைத்தானுக்கும் ஏற்பட்ட அந்த நிரந்தர பகைமை, அதுல அந்த பகைமை காரணமாக ஷைத்தான் செய்யக்கூடிய பல சூழ்ச்சிகள், அதிலிருந்து நாம் தப்பிக்கக்கூடிய வழிமுறைகள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் பூமியில ஃபசாத் செய்யக்கூடிய மக்களாக இல்லாமல், சீர்குலைவு செய்யக்கூடிய மக்களாக இல்லாமல், இஸ்லாஹ் செய்யக்கூடிய, சீர்திருத்தம் செய்யக்கூடிய மக்களாக நாம் ஆக முடியும். பூமியில நடக்கக்கூடிய அந்த சண்டைகள், போர்கள் எல்லாம் இல்லாம, குறிப்பாக அல்லாஹ்வை ரப்பாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக, ரசூலாக, இஸ்லாமிய தீனாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மத்தியில எந்த விதமான சண்டைகளும் வராமல் நாம் தடுக்க முடியும் என்பதை இந்த இந்த கல்வியின் வழியாகத்தான் நாம் அதை செய்ய முடியும். அதற்கான முயற்சிகளை எடுக்க முடியும் என்பதை எனக்கு உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன். அப்ப இந்த கல்வியை குறிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதனுடைய அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை தொடர்ந்து இந்த வகுப்புகளை பாருங்க. இந்த விஷயங்களை நம்ம தெரிந்து இஸ்லாஹ் செய்யக்கூடியவர்களாக, சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாக, சண்டைகளை நிறுத்தக்கூடியவர்களாக, போர்கள் நிறுத்தக்கூடியவர்களாக, பூமியிலே சமாதானத்தை, அமைதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவதற்கான முயற்சியில ஒரு முக்கியமான முயற்சி, முதல் முயற்சி இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முயற்சிக்கு எனக்கும் உங்களுக்கும் வெற்றியை தர வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியில் வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இறைந்து கேட்டுக்கொள்வதனால இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். அடுத்த வகுப்புல நாம் சந்திப்போம். இந்த கேள்விகளுக்குரிய பதிலை விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه. الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.